கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரக பொடி, 1/4 டீஸ்பூன் தனியா பவுடர், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எல்லாத்தையுமே ஒன்னோட ஒண்ணு கலந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தயிர் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. அதுக்குள்ளே நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ணுவோம். பிரான் ஃப்ரை நூடுல்ஸ்க்கான தேவையான பொருட்கள்: கேரட், வெங்காயம், குடமிளகா, கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள் எல்லாமே 1 டீஸ்பூனு, 3 பாக்கெட் அளவான நூடுல்ஸ், நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சிருந்த எறா மசாலா. பிரான் ஃப்ரை நூடுல்ஸ்க்கான தேவையான பொருட்கள்: 1 குடமிளகா, 1 கேரட்டு, 4-5 வெங்காயம், கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், மிளகுத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாமே 1 டீஸ்பூனு, 3 பாக்கெட் அளவான நூடுல்ஸ், நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சிருந்த எறா மசாலா. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. கொஞ்சம் அதில் உப்பு போட்டுக்கோங்க நூடுல்ஸ் வேகிறதுக்காக. இப்போ நூடுல்ஸை போட்டுக்கோங்க. இப்போ நூடுல்ஸ் அதில் போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. நூடுல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நூடுல்ஸு நல்லா வெந்திருக்குது. நல்லா அப்படி வெந்திருக்குது பாருங்கள். இப்போ இதை எடுத்து வடிச்சிடணும். இப்போ இப்படி வடிச்சுக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க. ஃபஸ்ட் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஃபஸ்ட் தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டிக்கோங்க. இப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாது. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க போதும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 6 வெங்காயம் வெட்டிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அந்த கேரட் போட்டுக்கோங்க. கேரட்டு, ஒரு குடமிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா காய் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள், உங்களுக்கு காரம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. சீரகத்தூள், தனியாத்தூள் எல்லாம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு இப்போ நல்லா கிண்டிக்கோங்க.
இப்போ சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க, ஒரு 1/2 கிண்ணம். நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நூடுல்ஸ் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா நூடுல்ஸை நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எறாவை வறுத்து இதில் போடணும். இப்போ நம்ம எறாவை வறுக்கலாம். இப்போ எறாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எறா ஃப்ரை பண்ணதை அதில் போட்டுக்கோங்க. போட்டு மேலே கொத்தமல்லி தூவி விட்டுருங்க. இப்போ எறா ஃப்ரை நூடுல்ஸ் அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு.